எவற்றிலெல்லாம் நாம் பெருக வேண்டும் என்று வேதத்தின் மூலமாக கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிறதை நாம் அறிந்து கொள்ள முடியும். முதலாவதாக கிருபையிலே என்று 2 கொரிந்தியர் 4:15 நாம் படிக்கிறோம். தேவ மகிமை விளங்குவதற்காக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு என்று நாம் வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய மகிமை நம் வாழ்க்கையில் விளங்க வேண்டும் என்றால், நம் வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் பெருக வேண்டும் என்றால் நமக்கு தேவனுடைய கிருபை தேவை. அந்த கிருபை பெருகுவதற்கு நாம் அனுதினமும் ஸ்தோத்திரங்களை செலுத்த வேண்டும் என்று வேதம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. எல்லா சூழ்நிலையிலும் தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அவருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்தும் போது அவரிடத்தில் இருந்து கிடைக்கக்கூடியதான அந்த இரக்கம் என்ற கிருபை நம் வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் நம்மை பெருக பண்ணும். இரண்டாவதாக கொலோசியர் 2:7 நாம் பார்க்கிறோம், விசுவாசத்திலே உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்திலே பெருகுவீர்களாக என்று நாம் வாசிக்க முடியும். நாம் விசுவாசத்திலே உறுதியாய் இருக்க வேண்டும். நம் கர்த்தரை நம்பி இருக்கும் போது அவர் நமக்கு கொடுத்திருக்க வாக்குத்தத்தங்கள், நம்மோட முன்னோர்களின் ஆசீர்வாதங்கள் நிச்சயமா எனக்கு கிடைக்கும், என் சந்ததியும் பெருகும், நானும் எல்லாவற்றிலும் பெருகுவேன் என்று நாம் விசுவாசத்திலே உறுதியாய் இருக்க வேண்டும். மூன்றாவதாக பிலிப்பியர் 1:9-10 நாம் வாசிக்கும் போது, உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் அதிகமாய் பெருகும்படிக்கு நீதியின் கனியிலே நிறைந்தவர்களா இருக்க வேண்டும் என்று நாம் வெளிப்படுத்துகிறது. பிரியமானவர்களே, தேவனுடைய அன்பிலும் அவரை அறிவிலும் நாம் அதிகமாய் பெருக வேண்டும். ஏனென்றால் தேவன் மேல் உண்மையாக அன்பு வைத்து அவர் எப்படிப்பட்டவர், நம்ம எப்படிலாம் பெருக பண்ணுவார் என்று அவரை குறித்த அறிவு நமக்கு இருக்கும்போதுதான் நாம் நீதியான காரியங்களை செய்வோம். ஆகவே நீதியான கனி நமக்குள்ளே நிறைந்தவர்களா நாம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நான்காவதாக 2 கொரிந்தியர் 9:8 சகல நற்கிரியைகளிலும் பெருக கடவோம் என்று நாம் வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் செய்கிறதான சகல நற்கிரியைகளிலும் நாம் பெருக வேண்டும் என்று நமக்கு வேதம் வெளிப்படுத்துகிறது. இதை கேட்டுக்கொண்டாருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கிருபையிலும் விசுவாசத்திலும் அன்பிலும் நற்கிரியைகளிலும் நாம் பெருகுகிறவர்களாய், அதிகமாய் அதை செய்கிறவர்களாய் நாம் இருக்கும்போது தேவன் நம்மை ஆசீர்வதித்து எல்லாவற்றிலும் நம்மை பெருக பண்ணுவார். ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டாருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எனக்கு ஒருவேளை குழந்தை